சீயோன் கீதங்கள் சங்கீதம் 45. கடவுள் நம் அடைக்கலமும் பலமுமாயிருக்கிறார். நெருக்கடி நேரத்தில் நமக்கு உறுதுணையென நன்கு காட்டியுள்ளார். ஆகவே வையமே புரண்டாலும் நாம் அசைய மாட்டோம். மலைகள் கடல் நடுவிலே விழுந்தாலும் அச்சமில்லை. கடல் அலைகள் கொந்தளித்து எழுந்தாலும் அவற்றின் கொந்தளிப்பால் மலைகள் தடுமாறினாலும் வான் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் இறைவன் நமக்கு அரணாய் உள்ளார். நீரோடைகள் இறைவனின் நகருக்கு மகிழ்ச்சியூட்டுகின்றன. உன்னதரின் புனிதமிக்க கூடாரத்துக்கு மகிழ்ச்சி தருகின்றன. அதன் நடுவே கடவுள் இருக்கின்றார். ஆகவே அது அசைவுறாது. வைகரையில் கடவுள் அதற்கு துணை செய்வார். புறவினத்தார் கொதித்தெழுந்தனர். அரசுகள் கலக்கமுற்றன. அவர் தம் குரல் முழங்கிற்று. பூமி தளர்ச்சியுற்றது. வான் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் இறைவன் நமக்கு அரணாய் உள்ளார். வாருங்கள், வந்து ஆண்டவர் தம் செயல்களை பாருங்கள். பூமி மீது அவர் வியத்தகு செயல்களை செய்துள்ளார். உலகின் கடையெல்லை வரை அவர் போர்களுக்கு முடிவு தருகிறார். அம்புகளை நொறுக்கி விடுகிறார். ஈட்டிகளை முறித்து எறிகிறார். கேடயங்களை நெருப்புக்கு இரையாக்குகிறார். அமைதியுடனிருந்து நான் கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். புறவினத்தாரிடையிலும் மாநிலம் மீதும் உன்னதர் நானே என்று அறிந்து கொள்ளுங்கள். வான் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் இறைவன் நமக்கு அரணாய் உள்ளார். ஆமென்.